திருவண்ணாமலை அற்புதங்கள், அருணாச்சலத்தின் சூட்சுமம். திருவண்ணாமலையின் பெருமையை குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொல்வது என்பது கடுகை துளைத்து கடலை புகுத்துவது போல என்றாலும், அளவாக வாங்கி சுவைத்தாலும் அது தித்திப்பான சர்க்கரை பொங்கல் போல இனிமை கொண்டது, அனுபவங்கள் நிறைந்தது. ஆம், அவ்வளவு விஷயங்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்றன. அதை தெரிந்து கொள்ள வாருங்கள், அண்ணாமலையுடன் ஐக்கியமாவோம். பொதுவாக நாம் மலைமேல் இருக்கும் தெய்வங்களைத்தான் தரிசித்திருப்போம். ஆனால் மலையே கடவுளாக நின்று அருள்பாலிக்கும் ஸ்தலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போமா? அதுதான் திருவண்ணாமலை. சிவப்பு, பழுப்பு, சாம்பல் நிற பாறைகள் நிறைந்த இம்மலை வானுயர ஓங்கி கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கடவுளாக, மலையாக, வானுக்கும் பூமிக்குமாக உயர்ந்து நிற்கிறது. அதனால் இதனை உயிருடன் உள்ள மலை என வெளிநாட்டவர் மெய்சிலிர்த்து கூறுகின்றனர். பஞ்சபூதம் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவை காஞ்சி, திருவானைக்காவல், திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி மற்றும் சிதம்பரம் ஆகியவை. இதில் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் என்பார்கள். மலையே ஒரு தீபம் போன்றது. இத்தலத்தில் சிவபெருமான் மலையாகவும், லிங்கமாகவும், ஜோதியாகவும் 3 வடிவத்தில் காட்சி தருகிறார். திருவண்ணாமலை மற்ற 4 ஸ்தலங்களான காஞ்சி, திருவானைக்காவல், திருக்காளஹஸ்தி, தில்லை சிதம்பரம் ஆகியவை முறையே மண், நீர், காற்று, ஆகாய ஸ்தலங்களாக குறிப்பிடப்படுகிறது. 8 திசையும் புகழும் புண்ணியத்தலம் திருவண்ணாமலை. ஓங்கி உயர்ந்த அந்த சிவமயத்தை பற்றி காதால் கேட்பதும், கண்ணால் பார்ப்பதும், மனதார துதிப்பதும், சிவமயத்தோடு கலந்து காதலாகி மனம் கசிந்து உருகுவதும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பெரும் அனுபவம். தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. சிவனும் சக்தியும் எந்தன் உடலிலே, உடலும் உயிருமாய் வாழும் உணர்விலே. தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையார் பாதத்தில் அடிமைப்பட்டது போல சித்தர்கள், ஞானிகள் போன்றோருக்கு முக்தியும் ஞானமும் அளித்த ஸ்தலம் திருவண்ணாமலை. வெளிநாடுகளில் இருந்தும் பலர் தங்களது ஆன்ம ஞான வேட்கையை, அதாவது ஆன்மீக ஞான பசியை தணித்துக் கொள்ள திருவண்ணாமலை நாடி வந்துள்ளனர். அவர்களுள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர் பால் பிரண்டன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர். பல நூல்களை எழுதி பெரும் புகழ் பெற்றவர்.
ஆன்மதாகத்தின் காரணமாக பல நாடுகளுக்கும் சென்று யோகிகளை சந்தித்து பேசியவர். அப்படியாக அவர் சென்று வந்தபோது அவருடைய மனது ஏற்கும் வகையிலும் அமைதி தரும் வகையிலும் யாருடைய பேச்சும் அமையவில்லை. பிறகு ஜெகத்குருவை சந்தித்த போது அவரது தெய்வீக பொலிவும் மனதை தொடும் அருளுரையும் பால் பிரண்டனை மிகவும் கவர்ந்தது. இப்படி ஒருவர் இருப்பதை இதுவரை அறியாமல் இருந்துவிட்டோமே என்று வருந்தினார். ஜெகத்குரு அவரை தமது சீடராக ஏற்க இயலாமையை எடுத்துச் சொன்னார். அத்துடன் திருவண்ணாமலையில் ஞானச் சுடராக விளங்கிய பகவான் ரமணரிடம் செல்லுமாறு வழிகாட்டினார் ஜெகத்குரு. அப்படியாக திருவண்ணாமலை வந்த பால் பிரண்டன் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை பார்த்துவிட்டு ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்று தான் எழுதிய எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா ஆங்கில புத்தகத்தில் பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார். அதில் திருவண்ணாமலை ஒரு வினோதமான கதம்பம். அங்கே தனித்து அமர்ந்து சில தெய்வங்கள் ஆழ்ந்து தவம் புரிகின்றனர். வேறு சில தெய்வங்கள் ஒன்றை ஒன்று கட்டி அணைத்து காதல் புரிகின்றனர். இது மிகவும் வியப்பூட்டுகிறது. இந்து மதத்தில் எல்லாவிதமான மனப்பான்மைகளுக்கும் இடம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தன்னுள் அணைத்துக் கொள்ளும் ஒரு பரந்த கோட்பாடு என்று சொல்லப்படுவது சரிதான் என்று சொல்லியிருக்கிறார். பால் பிரண்டன் போல இன்னும் பலரும் பலவிதமான விசித்திர அனுபவங்களை திருவண்ணாமலையில் பெற்றுள்ளனர். திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரும்போது மலையே மூச்சு விடுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது என்றும் பெரும் உலகம் அங்கு இயங்கிக் கொண்டிருப்பது போலவும் அனுபவங்கள் ஏற்பட்டன என்று ஒரு வெளிநாட்டு பெண்மணி வியந்து போற்றியுள்ளார். வெளிநாட்டவர்கள் திருவண்ணாமலை உள்ளே நடமாட்டங்களை கொண்ட மலை, அதாவது ஹாலோ ஹில் என்று கூறியிருப்பது இங்கு நினைத்து பார்க்கத்தக்கது. அருணம் அச்சலம் என்ற இரு வார்த்தைகளின் இணைவே அருணாச்சலம். அருணம் என்றால் சிவப்பு, அசலம் என்றால் மலை, அதாவது செம்மலை என்று பொருள். நெருப்பு தீயதை அழிப்பது போல அண்ணாமலை பக்தர்களாகிய நம் தீவினைகளை அழிக்கிறது. மலையில் எப்போதும் ஒரு செம்பொன்னிற ஒளி வீசிக்கொண்டே இருக்குமாம். எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் தபோதனர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் செந்நிற பொன்மய ஜோதியில் ஐக்கியமாக திருவண்ணாமலையில் தவம் செய்வதாக ஐதீகம். உலக நன்மைக்காகவும் உலகை அழிவிலிருந்து காப்பாற்றவும் இந்த மலையில் மகான்கள் பலரும் யாகம் செய்து வருவதாக நம்பிக்கை. அதன் விளைவாக தெய்வீக நடமாட்டம் இங்கே உள்ளதாகவும் சொல்வார்கள். மலையின் உள்ளே தினசரி பூஜையும் நடைபெறுகிறது. மகான்கள், யோகிகள், சித்தர்கள் தங்களது தெய்வீக கடமையாற்ற அருவமாக சூட்சுமமாக மலையை வலம் வருவார்களாம். முக்தி தரும் ஸ்தலங்களாக கூறப்படும் 5 தலங்களில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது. சிவபெருமான் அவ்வளவு எளிதில் யாருக்கும் காட்சி தந்து விடுபவர் அல்ல. பெருமாளும் பிரம்மாவும் ஈசன் அடியையும் முடியையும் தேடிச் சென்று காண முடியாது தவித்தனர். அப்படியானவர் சாமானிய பக்தர்களையும் பல சோதனைக்கு உட்படுத்தி அவர்களின் பண்பை பிரபலப்படுத்தி அவர்களுக்கு அருள் செய்து காட்சி தந்து ஆனந்த பரவசம் கொள்ளச் செய்வார். திருவண்ணாமலையில் சிவபெருமான் அம்பாளுக்கு ரிஷப வாகன ரூடராகவும் ஜோதியாகவும் தரிசனம் தந்துள்ளார், திருக்காட்சி தந்துள்ளார். தேவாதி தேவர்களும் காண அரியவனாகிய மகேஸ்வரனை வெறும் நினைப்பால் வழிபட்டு முக்தி பெறலாம் என்றால் சிவபெருமானுக்கு எவ்வளவு பெரும் கருணை! அதைத்தான் மாணிக்கவாசகர் சுவாமியும் திருவாசகத்தில் பெருங்கருணை பேராரே என்று சிவபெருமானை போற்றி பாடினார். நினைத்தால் முக்தி தரும் அண்ணாமலையாரே, நினைத்தால் முக்தி தரும் அண்ணாமலையாரே, ஆதி அந்தம் கடந்தவரே அண்ணாமலையாரே.
ஆன்மீக அன்பர்களே, திருவண்ணாமலை திருத்தலத்தின் சிறப்பை உணர்ந்து அருணாச்சலேஸ்வரனை தரிசித்து அண்ணாமலையை கிரிவலமாக வந்து கிடைக்கும் வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி அருளானந்தம் பெறுவோம், முக்தி அடைவோம். சம்போ மகாதேவா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலை அற்புதங்கள், அருணாச்சலத்தின் சூட்சுமம்.